ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவன் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலே கடைசி நாட்கள் தேவன் கொடுக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சீதோஷண நிலையை மாறணும், நம்முடைய சூழ்நிலை மாறணும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே வசனம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்த்து அவர் சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். கடந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேசின வார்த்தை எசபேலுக்கு முடிவு. இந்த நாளிலே எசபேல் என்றாலவே பிசாசு. தேவன் எசபேலுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆனால் எசபேல் முடிந்தாலுமே எசபேலுடைய ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இருக்கீங்களா? பேசுறேன். சிலுவையில் இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார். ஏன் இன்னைக்கு பாவம் எண்ணங்கள் வருது? ஞானஸ்நானம் எடுத்து 50 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆனாலும் பாவம் உணர்ச்சி உங்களை இன்னும் நீங்க பாதிக்கப்படுறீங்க. ஏன் கேட்டா, சாத்தான் சிலுவையிலே அறையப்பட்டான், அவன் வல்லமை அழிந்து போனது. ஆனாலும் அவன் இன்னும் நரகத்திலே தள்ளப்படவில்லை. இருக்கீங்களா? அதனாலதான் அவன் இன்னும் மக்களை கொஞ்ச காலம் இருப்பதனால மக்களை தூண்டுறான். சரி, அப்ப அந்த எசபேலின் ஆவி எப்படி எல்லாம் கிரியை செய்யும்? எசபேல் முடிஞ்சிட்டான், அந்த சாத்தான் முடிஞ்சான். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆவி ஒவ்வொருவருக்குள்ள எப்படி எல்லாம் கிரியை செய்யுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு ஆமென் சோத்திரம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு இன்னைக்கு பதில் இருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, என்னால ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. பைபிள் வாசிக்க நினைக்கிற முடியல. சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிற முடியல. நேரத்திலேயே ஆராதனைக்கு போகணும்னு நினைக்கிற முடியல. சரிதானா? அதிகாலை எழும்புன்னு நினைக்கிற முடியல. உபவாசமா பண்ணணும்னு நினைக்கிற முடியல. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற முடியலங்கிறத உங்களுடைய கூற்று. ஆனா தேவனுடைய கரம் இன்னைக்கு ஏன் அது முடியாம இருக்க காரணம் என்ன? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. இருக்கீங்களா? எப்படி சொல்லுங்க? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். ஏதோ ஒரு உறவு நம்ம உண்டாக்கி வச்சிருக்கணும். இன்னைக்கு நீதி இன்னைக்கு வெளியே நிக்குது, அநீதி உள்ள இருக்குது. ஏன்? அதனுடைய காரணம் என்ன? இன்னைக்கு சபை அநீதியாய் போய்கொண்டு இருக்கிறது. அநீதியான சபைகள், அநீதியான ஊழியங்கள், அநீதியான விசுவாசிகள், தேவனுக்கும் ஆமென் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் இன்றைக்கு கனெக்ஷன் கட்டாய் போயிருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் வசனத்துக்குள்ள போக விரும்புறேன். ரொம்ப பயங்கர முக்கியமான ஒரு சத்தியம். ஸோ காற்றோட போயிடாதீங்க, எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 2 நாளாகமம் 17 1ஆம் வசனத்திலிருந்து. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கைகளை உயர்த்தி நிலையில சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, அது ரொம்ப ஆமீன் சரித்திர பூர்வமான ஒரு செய்தி. இன்னைக்கு நீங்க கவனமா கேட்கலைன்னா மிஸ் பண்ணிருவீங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கணும். என கடைசி நாட்களிலே யோசபாத் ராஜா யார் என்பதும், அவன் யோசபாத் ராஜாவை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்பதும், யோசபாத் ராஜா கர்த்தர் யோசபாத்தோடு எப்படி இருந்தார் என்பதும், ஆமென் எசபேலின் ஆவி எங்க வரைக்கும் எந்த இடத்துல கிரியை செய்து என்பதை நீங்க கவனமா இல்லைன்னா தூங்கிட்டீங்கன்னா விட்டுருவீங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். இது உங்களுக்கு தேவையான சத்தியம். முரளிலே சொல்லுங்களேன். நம்புவீங்களோ நம்பலையோ, இந்த சத்தியங்களை நான் எடுத்து மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த யோசபாத் ஆமீன் இந்த சத்தியத்தை நான் எடுத்துட்டு இருக்கும்போது ஆமீன் வெள்ளிக்கிழமை இந்த செய்தியினுடைய ஆமீன் நிறைவேற்றுதல் ஆமீன் பூர்த்தியானது நேற்று முழுவதும். ஆனால் வெள்ளிக்கிழமை ஆவியானவர் என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. நான் பைபிள் வசனத்தை இந்த உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி நான் அண்டர்லைன் பண்ணி இந்த கிரீனிங்கில் அடையாளப்படுத்திட்டு இருக்கிறேனோ கரெக்டாக நான் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆமீன் டிவியில்
டிவியில் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அந்த பாட்டை மாற்றிட்டு நமக்கு டைம் ஆயிடுச்சு உபவாச ஜெபத்துக்குன்னு சொல்லி நான் ரெடி ஆகி இப்போ சேனல் மாற்றப்படும் போது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அங்கே ஆராதனை தொடங்கினார். நான் நினைச்சேன் இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு சரி பாட்டு தானே இருக்கும் சொல்லி மூடி க்ளோஸ் பண்றாங்க. உடனே இந்த வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை அந்த ஆமென் ஃபாதர் பெர்க்மன்ஸ் வெள்ளிக்கிழமை இதே வசனத்தை நான் என்னெல்லாம் நோட் பண்றேனோ அத்தனை வசனத்தை ஒரு 20 நிமிஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு வசனங்களை மட்டும் நோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த செய்தி இன்னையோட இல்லை, இந்த செய்தியினுடைய கண்டினியூட்டி அடுத்த வாரம் இருக்கு. ஆகையினால நான் உண்மையாக ப்ரூவ் பண்றேன். ஆமென். இதே எசபேல் ஆமென் 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 சுவர்ல நாயும் கூட ஆமென் ஆமென் நீர் விடுவதற்கு ஒரு நாயும் கூட ஆகாப்பின் ராஜாவின் காலத்தில் இருக்காது. ஆகாப்புக்கு கர்த்தர் ஒரு தண்டனை கொடுப்பாருங்கிற நான் எங்கேயோ ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆசீர்வாத சேனல்ல அவங்க போட்டு இருக்கிறாங்க. ஆலன் பால் ஊழியக்காரர் அந்த வசனத்தை அப்படியே சொல்றாரு. அதை அப்படியே நான் ஏத்துக்கிட்டேன். ஆண்டவர் எப்படி ப்ரூவ் பண்றேன் எங்கேயோ போனேன்னு நான் பேசுற செய்தியை அந்த வார்த்தையை எங்கேயாவது ஒரு பக்கம் காதில் ஆவியான உதிக்க வச்சிடறாரு. அப்ப நான் நினைக்கிறேன் ஃபாதர் பெர்க்மன்ஸ் கரெக்டா எப்பவுமே பாட்டாரதன் நடத்துறவர் அன்னைக்கு வசனத்தை கட்ட 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 கடன்னு ஒப்பிக்கிறாரு. அப்பதான் நினைச்சேன் எதெல்லாம் மார்க் பண்ணணும் அந்த வார்த்தை எல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்த வாரம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இருக்கும். அதனால ரொம்ப கவனமா மிஸ் பண்ணாம வாங்க. நிச்சயமாகவே நான் சொல்றேன் இந்த சத்தியம் உங்களுக்கு தேவை என்பதை தேவன் விரும்புகிறார். நான் நினைக்கிறேன் நம்ம சபைக்கு தேவை. இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க. யோசபாத்தை குறித்து யார் அந்த யோசபாத் நாம் பார்க்கும்போது இந்த யோசபாத் ராஜா யாருங்க? ஆமென். பாருங்க கீழே பாருங்க. ஆமென் ஆமென் 17ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து. எப்படிங்க? முன்னாட்களிலே அவன் தாவீது நடந்த அந்த நாட்களிலே எப்படி தாவீது நடத்தினாரோ அதே போல அந்த நடந்த பாதைகளிலே அவர் நடந்தாராம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கை நடவாமல் ஆமென் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க நல்லா கவனமா கேட்டு வாசிச்சுட்டே பாருங்க. அதுக்கு அடுத்தது கீழே அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். நல்லா கவனிங்க. தேசத்தை அவன் கையில் கொடுக்கிறார். யூதாவுடைய ராஜாவாகிய யோசபாத் இவன் நல்ல தேவனோடு நல்ல நற்பெயரை சம்பாதித்தவர். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ராஜ்யபாரத்தையே கொடுக்கிறாரு. யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது. 2 நாளாகமம் 17:5 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் எப்படி இருந்ததா? கர்த்தருடைய வழியில் ஆதியில் எப்படி இருக்கிறவன்? ரொம்ப உற்சாகமா இருக்கிறான். ஆமென். வசனத்தை கேட்டவனே இவன் வார்த்தையை கேட்டவனே தாவீதின் வழி நடப்பதற்கு உற்சாகமா இருக்கிறானா? அடுத்தது என்னங்க? ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறான். மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு என்ன பண்ணிட்டான்? நல்லா இதை வாசிச்சுட்டே வாங்க. இது கடைசியில் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அவன் யூதாவினுடைய கோட்டையில் இருக்கிற அத்தனை விக்கிரகத்தையும் மேடைகளையும் அவன் அகற்றி போட்டான். தோப்பு விக்கிரகத்தை அகற்றி போட்டான். 7ஆம் வசனம் பாருங்க. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே என்ன செய்யறான்? உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோடு கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமோத் யோனத்தான் அதோனியா தொபியா தொபதோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியர்களான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். நல்லா கவனிங்க. இவங்க எல்லாத்தையும் அனுப்பி என்ன செய்யறான்னா இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்களாம்? போதித்தார்கள். போதிப்பதற்கு டீமே ஃபார்ம் பண்றான். என்ன நல்ல சத்தியம் பாருங்க. பைபிள் ஆமென் வேத புத்தகத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றான். ஜனங்களுக்கு உபதேசம் பண்றான். தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு உபதேசம் பண்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு காலவேளையில் அருமையான தேவப்பிள்ளை இந்த யோசபாத் செய்ததெல்லாம் பாருங்களேன். அடுத்தது 46வது வசனம். தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களிலே மீதியாய் விட்டிருந்த லட்சியான புணர்ச்சிக்காரையும் அவன் தேசத்திலிருந்து அச்சு போக பண்ணினான். இதை நல்லா கவனிச்சு வாங்க. அன்றைக்கு ஆண் புணர்ச்சிக்காரங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆண்களில வேசிகள் இருந்தார்கள். ஆண்கள் வேசிகள் இருந்தாங்க. அந்த வேசிகள் எல்லாரையும் தேசத்தை விட்டு அகற்றி விடுகிறான். என்ன பவர்ஃபுல் வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. 18 ஆமென். அதுல பாருங்க அவனுக்கு யோசபாத்துக்கு நிறைய என்ன ஆசீர்வாதம் இருந்தது? நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்ததுனால அவன் நல்ல பெயரை சம்பாதிச்சான். நல்லா கவனிங்க. ஆமென். யூதாவினுடைய
ஆமென். நற்பெயர் சம்பாதித்தவன் இந்த யூதாவுடைய இவன். ஆமென், ஹல்லேலூயா. யூதாவினுடைய 4வது மன்னர் யோசபாத். சரிங்க, இவன் எத்தனாவது மன்னனுங்க? 4வது அரசன். யூதாவுடைய யூத குலத்திற்கு ஒரு 4வது அரசனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரின் கட்டளைகளை அவர் பின்பற்றினார். அவர் என்ன செஞ்சாருங்க? கட்டளைகளை பின்பற்றினார். அடுத்து என்ன செஞ்சாருங்க? விக்கிர வணக்கத்தை அழிக்க தொடங்கினார். ஆணின் வேசி வேட்டைகளை துரத்தி அற்றுப்போக பண்ணினார். நல்லா கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆமென், நான் வாசிங்க. ஆமென். தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சியான புணர்ச்சிக்காரையும் அவன் தேசத்தில் அற்றுப்போக பண்ணினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எவ்வளவு நல்ல பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் பாருங்க. இன்னைக்கு உள்ள ராஜா என்ன சொல்லுதுங்க? ஹலோ இருக்கீங்களா? ரெட் லைட்டுக்கு லைசன்ஸ் கொடுத்துருச்சு. வேசித்தனம் பண்றதுக்கு இன்னைக்கு லைசன்ஸ் இருக்கு. ஹலோ இருக்கீங்களா? பெண்களுக்கு பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் சர்க்கார் கொடுக்குது. இன்னைக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம். பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் இருக்கு. அதனால தான் நீங்க தெருவா நீங்க பாக்குறீங்க பல விதமான விபச்சார ஆவிகள் தேசத்தில் விபச்சார விடுதிகளை பிசாசு உண்டாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இவன் எவ்வளவு பெரிய நல்ல அரசன் பாருங்க. தேசத்தில் ஒரு வேசித்தனம் கூட இருக்கக்கூடாது என்பதற்கு ஆண் புணர்ச்சிக்காரர் அப்படின்னா ஆண்கள் எப்படி இருந்தாங்க? வேசிகளா இருந்தாங்க. அதெல்லாம் என்ன செய்யறான்? சுட்டரிச்சு அவன் அகற்றுகிறான், தேசத்தில் சுத்திகரிக்கிறான். இவ்வளவு நல்ல பவர்ஃபுல் வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இவ்வளவு நல்ல மனுஷன் அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? தேவனுக்கு காணிக்கைகளை அவன் என்ன செஞ்சாங்க? செலுத்த வந்தாங்க. மக்கள் என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை செலுத்த வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, இங்கே வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சத்தியம் இங்கே காணப்படுகிறது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஆமென் 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பின் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? சிஸ்டர் பிரதர்ஸ், நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க தேவனுடைய ஆலயம். நீங்க தேவ ஆலயம் எங்க இருக்கணுங்கிறது நல்ல பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் இருக்கணும். ஆலயம் பரிசுத்தமானது, ஆலயம் தூய்மையான இடம். ஆமென். ஆலயத்துக்குள் வரும்பொழுது ஒரு மனுஷன் பாவம் ஆலயத்துக்குள்ள செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இடம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலய வளாகத்திலே நிச்சயமா சொல்ல முடியும்னா அங்க தேவன் உலாவுகிற இடம். அப்ப ஆண்டவர் சொல்ற நீங்களே அந்த ஆலயம். ஆனா யோசபாத்துடைய வாழ்க்கையிலே அவன் உபதேசம் பண்ணுவதற்கு வேத புஸ்தகம் ஜனங்களுக்குள்ளே போதிப்பதற்கு ஆட்களை நியமிக்கிறான். எவ்வளவு நல்ல பெரிய ஆள் அவன் பாருங்க. என்ன நல்ல ராஜா பாருங்க. இன்னைக்கு பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நீங்க பப்ளிக்கில் போய் ஆமே என்ன செய்ய முடியாது? பைபிள் கொடுக்க முடியாது, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. இன்றைக்கு ராஜபாரம் நமக்கு அதை தடுக்கிறது. மத மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறது. இன்றைக்கு நான் சொல்ற சத்தியத்தை விதைப்பதற்கு இந்த ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென். யூத ராஜாவுக்குள்ள இவன் மிகவும் பக்தி உள்ள ராஜாவா இருந்தான். பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தான். நீங்க சாதாரண மனுஷனா நினைக்காதீங்க. உங்க கூட சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கிறத விட ஆமென் மனுஷனோட கர்த்தர் இருக்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மனுஷனோடு இருப்பது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார்னா அவன் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் இருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க ஆண்டவரே உங்கள்கிட்ட வரேன்னு மட்டும் சொல்றீங்க. உங்க குரல் அங்க கேட்கப்படுகிறதா உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது இவ்வளவு நல்ல தேவ மனுஷன், இவ்வளவு பெரிய நல்ல ராஜா. ஆனா அந்த ராஜாவுக்குள்ள என்ன நடந்தது நீங்க பார்த்துட்டே வாங்க. இது அப்படியே வாசிட்டே வரும்போது நீங்க கவனிச்சுட்டே வாங்க. யூத மக்கள் ஆமென் யூத ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஆமென் யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு கொடுக்கறாங்க. இந்த ஊழியம் இன்னும் நடக்கட்டும் என்று வேத புத்தகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புகிறார். எவ்வளவு பெரிய நல்ல யோசபாத். அவனுக்குள்ள தேவனுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக ஜனங்கள் முழுவதும் அந்த இடத்துல முழுவதும் தேவ வசனத்தை ஆமென் மக்களுக்கு போதிப்பதற்கு ஆட்களை ஏவுகிறான். இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய பாரத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கு ஒரு கூட்டத்தை எழுப்பின ராஜா தான். ஆனால்
நீங்க பாருங்க, நம்முடைய விசுவாசம் ஆமென் ஆலயமாய் இருக்கிறோம் என்று உங்களுக்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் போகிற இந்த ஆலயம் நடமாடும் ஆலயம். நீங்கள் போகிற வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நீங்கள் வேலை செய்ய இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனா இந்த ராஜ்ய பாரத்தில் இவன் எப்படி இருந்தான் பாருங்க. சாதாரண மனுஷன் கிடையாது இவன், பவர்ஃபுல் மேன். இவன் கூட்டம், பெரிய கூட்டம். அதில் வாசிச்சுட்டே வாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க, இவன் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். ஆமென் ஆமென். பாருங்க 2 நாளாகமத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? 17ஆம் அதிகாரத்தை 10 முதல் 13 வரைக்கும் பாருங்க. 2 நாளாகமம் 10ஆம், ஆமென் ஹல்லேலூயா, 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா. என்னங்க என்னங்க என்ன? யூதாவை சுற்றில் இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம், நல்ல கவனிங்க, ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் தீர்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்களாம்? அந்த 9 கடைசி பகுதி, யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? போதித்தார்கள். அப்போ ஜனங்களை போதிப்பதினாலே ஜனங்கள் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஹலோ, இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா சிஸ்டர்? உங்களுக்கு நீங்க வசனம் உங்க வீட்டில் இருந்தா, உங்க குடும்பத்தில் வசனம் இருந்தா, உங்களுக்கு யாரும் எதிராக இருக்க முடியாது, யுத்தம் வராது. ஆமென். சுற்றில் இருக்க ராஜ்யத்தில் இருக்க ராஜாக்கள் இவனுக்கு எதிராக நிற்க முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? என் வீட்டாரே எனக்கு சத்துரு, இப்படிதான் சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க. என் குடும்பமே எனக்கு பகைக்குது, என் பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறாங்க, என் சொந்தங்கள் என்னை எதிர்க்கிறார்கள், என் கூட இருக்கிறவங்க எதிர்க்கிறார்கள், எனக்கு விரோதிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்படி நீங்க அழுகிறீங்களா? அப்படின்னா நீ வேத புஸ்தகத்தை ஆமென் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனா இருந்தா, தேவன் போதிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பும் போது அந்த ஆலயத்திலே நீதியுள்ள இடத்திலே அநீதி வருவதல்ல. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் ஒருவனால் எழுப்ப முடியாது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உலகத்திற்கு ராஜ்யங்கள் எல்லாம் உங்களுடைய யுத்தம் பண்ணாமல் அமைதியா இருக்கும். இதுதான் நடந்தது. சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்புதுன்னா நீ வேத புத்தகத்தை இன்னும் மக்களுக்கு அது கொண்டு சேர்க்கல. வேத புத்தகம் இருக்கிற ராஜ்யம் பாதுகாக்கப்படும். வேத புத்தகம் இருக்கும் வீடு பாதுகாக்கப்படும். வேத புத்தகம் இருக்கிற வேலையில தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுவார். சிஸ்டர், உன் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும்னா கையில பைபிளை கொடுத்து விட்டு அந்த பைபிள் வசனத்தை வாழ வை. உன் பிள்ளை பாதுகாப்பா போய் வரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்றாங்க, நேற்று தினத்தில் அவங்க ஒரு வீட்டுக்கு நாங்கள் சென்ற போது அவங்க சொல்றாங்க, ஐயா, என் பிள்ளை 2 பிள்ளைங்களை நான் பெற்றெடுத்தேன். ஒரு பிள்ளை செய்த தவறு நிமித்தமா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆமென் 2வது பிள்ளைய +2 படிக்கும் போதே நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ஆமென். +2 படிக்கவே திருமணம் செஞ்சுட்டேன். ஆமென், செய்து கொடுத்தேன். ஏன் கேட்டா, என் மூத்த பிள்ளையினால நான் அவமானப்பட்டு என் குடும்பம் இன்றைக்கு ஆமென் ரோட்டில் நிற்குதையா. கிட்டத்தட்ட அவள் செய்த திருமணத்தின் நிமித்தமா ஆமென் நேற்று தினம் வரைக்கும் அம்மாவோடு அப்பாவோடு இருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க போயிடுச்சுங்க? ஆமென், வேறொருவனோடு சொந்தங்கள் நடுவே அவன் ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சவன். அவனையும் தெரிஞ்சு ஆமென் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பிள்ளைய படிக்க வச்சு காலையில் வீட்டிலிருந்து நான் காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன். ஆமே, என் வீட்டுக்கார் கூட்டிட்டு போவாரு. வீட்டுக்கு ஆமே கொண்டு வருவது, ஆமே கொண்டு போவது என் வீட்டுக்கார் அப்படியே கூட பத்திரமா கூட்டிட்டு போவாரு. நான் என் ஃப்ரெண்டு மாதிரி நான் என் மகள்கிட்ட பழகினேன். என் மகளோட பழகும்போது ரொம்ப நட்பாய் பழகினேன். அவள்கிட்ட நான் எதுவும் தீதான வார்த்தை பேச மாட்டேன். வீட்டில் எது இருந்தாலும் என் கூட பேசுவா. மொபைலுடைய பாஸ்வேர்டு எனக்கு கிட்ட இருக்கு. மொபைல் எல்லாம் எது பார்க்கறாலும் என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. இப்படிப்பட்ட பிள்ளை ஒரு நாள் காலேஜ் கல்லூரிக்கு செல்லுகிறேன் என்று சொன்னவள் ஆமே காலேஜ் சென்று ஆமே கொண்டு விட்டு வந்தபோது திரும்பி சாயங்காலம் அப்பா வீட்டுக்கு ஆமே காலேஜுக்கு சென்று அந்த பிள்ளை அழைச்சிட்டு வராமல் போகும்போது ஆமே இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, அவருடைய கல்லூரி சர்டிபிகேட் அந்த படிப்பை முடிப்பதற்கு இன்னும் 3 மாசம். அந்த பிள்ளை அழைப்பதற்கு மாலை சென்ற பொழுது அப்பா அங்கே சென்று பார்க்கும்போது பிள்ளை இல்லை. பிள்ளை அழைத்து செல்வதற்கு வேற ஒருவன் வந்து விட்டார். இந்த தாயும் தகப்பனும் துடித்து விட்டார்கள். என்ன என்று தெரியவில்லை. ஐயோ, என் மகள் என்ன செய்து விட்டாள், என்ன செய்து விட்டாள். நேற்று வரைக்கும் என்னோடு இருந்தாலே, அவளோட நான் நட்பாய் பழகினேனே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுத்தனே, நல்ல உடை வாங்கி கொடுத்தனே. என் மகள் இந்த பாவத்தை என்ன எங்க போனாள் என்று தெரியாமல் ஆமென் அழுது கொண்டு அவர்கள் இருக்கும் பொழுது கல்லூரியில் கேட்டபொழுது அவள் போய்விட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டுக்கு வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். அம்மா அப்பா என்னை தேட வேண்டாம், நான் இந்த வீட்டை விட்டு ஆமென் உங்களுடைய சம்மதம் இல்லாமல் நான் திருமணம் செய்து கொள்வதற்கு நான் சென்று விட்டேன் என்று. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அழைப்பேசி வருகிறது. அழைப்பேசியினுடைய அழைப்பு என்ன வருகிறது தெரியுமா? உங்கள் மகள் என்னுடைய வீட்டில் அடைக்கலமாக இருக்கிறார்,
வாருங்கள் என்று இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஐயோ, என் மகளுக்கு என்ன ஆகிவிட்டது, ஐயோ என் மகள் நேற்று வரைக்கும் நான் அவ்வளோ உறவாய் பழகினேனே, என் பிள்ளைக்கு நான் என்ன ஆகிவிட்டது என்று அழுது கொண்டிருக்கிற அந்த தாய்க்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. உடைந்தாள். தகப்பனும் தாயும் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பம். கிட்டத்தட்ட அவர்கள் இடம் வாங்கி இந்த ஈரோடு பகுதியில் எத்தனோ நல்ல செல்வமாய் வாழ்ந்த பிள்ளைகள். அந்த மகளுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் அங்கலாய்ப்போடு நிற்கிறார்கள். ஐயோ, என்ன சொல்லுகிறீர்கள்? ஆமீன். யார் இவர்களுக்கு ஆகாது என்று நினைத்தானோ அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோடு அவன் தொடர்பு வைத்து அந்த பொண்ணு அறிந்து விட்டு அவன் துரத்திட்டு இப்ப தன்னுடைய பிள்ளை அவனோடு தான் சென்று இருக்கிறதாம். நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி அவன் ஒரு கல்யாணம் பண்றேன்னு ஒரு ஆசை வார்த்தை கொடுத்து ஒரு பொண்ணுக்கு என்ன செஞ்சுட்டான்? ஆமீன். கல்யாணம் பண்றதுக்கு ஆசை வார்த்தை கொடுத்து அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இந்த பொண்ணு கூட எப்படி பழகுனானே தெரியல. இப்ப யார் ஆகாது நினைத்தார்களோ அந்த ஆகாது நினைத்த அந்த வீட்டில் இவள் போய் திருமணம் செய்வதற்கு நின்று விட்டாள். இப்போ அங்கிருந்து ஒரு அழைப்பேசி வந்திருக்கிறது. வாருங்கள், உங்கள் பிள்ளை இங்கே திருமணம் செய்வதற்கு ரெடியாக இருக்கா? அவங்க துடிச்சு போயிட்டாங்க. உடனே அவங்க திருமணம் செய்து விட்டார்கள். செய்த பிறகு இவர்கள் எல்லாம் பட்டையாய் குடும்பமாய் போய் அவர்கள் ஓடி போய் அவங்க சொந்த பந்துகள் எல்லாம் போய் ஊரெல்லாம் திரண்டு போய் நிற்க போகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பையனுடைய வீட்டாரும் பொண்ணுடைய வீட்டார் எல்லாம் சேர்ந்து கலவரம் ஆகிவிட்டது. கலவரமான போது இந்த மகளுடைய தாயும் தகப்பனும் துடித்து போய் விட்டார். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த மகனுடைய மகன் எஸ்கேப் ஆகிட்டான். உடனே அந்த மகனுடைய தகப்பனார் போய் அவர் வயதான மனிதன் தானா அந்த மகனை ஒருவேளை உள்ள போய் என்ன நடந்தது தெரியலங்கிறாங்க. உள்ள ரூம்ல போய் கதவை சாத்துறாங்க. வரும்போது உள்ள போனது 20 நிமிஷத்துல உள்ள போனது உண்மை. வெளியே வரும்போது 2 ரத்த காயத்தோடு வருகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ரத்த காயத்தோடு வந்த உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்னும் சில வினாடிகளிலே அவர்களை ஹalleluya இவங்களே போய் புருஷன் முன்னாடி போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜராயிட்டாங்க. சார், இந்த மாதிரி கலவரம் வந்தது. என் மகள் என்னை விட்டு நேற்று தினம் வரைக்கும் என்னோடு கூட இருந்தவள். எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா. எந்த பையன் சரியில்லைன்னு சொன்னனோ, எந்த குடும்பம் ஆகாது என்று நினைத்தனோ, என் மகளை நான் இப்படியா 4 வருடமாய் படிக்க வைத்தேன். இந்த 3 மாதத்தில் என் பிள்ளை இன்னைக்கு கல்லூரிக்குள்ள சர்டிபிகேட் வாங்கி அவன் நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பாள். ஆனால் இன்னைக்கு இந்த கல்லூரியை சர்டிபிகேட் வாங்காம அவள் சென்று விட்டாள். ஐயா, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுது கொண்டிருந்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? இன்னும் சில வினாடிகளிலே ஹalleluya யாரை அடித்தாரோ, யாரை அந்த மகனுடைய அப்பாவை அடித்த உடனே அந்த அப்பா என்ன செய்து விட்டார்? அவருடைய சரீரம் எல்லாம், அவர் வயதான மனிதன், உடம்பெல்லாம் ரத்த காயத்தோடு அவரை ஜிஹெச் கொண்டு சென்றபோது அந்த ஜிஹெச்ல போன உடனே கொஞ்சம் சில மணி நேரங்களிலே அவர் இறந்து போனார். சகோதரா, இறந்து போய்விட்டார். கதறி போய்விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. செய்வதறியாமல் என்ன நடந்தது என்று தெரியல. அந்த போலீஸ்காரர் சொன்னாரா, யோ நீ இப்படி பண்ணிட்டு ஐயா அப்ப ஊரு கலவரம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா போன சொந்த பந்தங்கள் பேர் 25 பேருடைய பேர் எழுதி வச்சுட்டாங்க. நீ என் குடும்பத்துக்கு கலவரம் பண்ணல, அத்தனை பேர் குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் எல்லாருடைய பேர் எழுதி கேஸை கொடுத்தாச்சு. கற்பனை பண்ணி பாரு. கேஸை கொடுத்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 35 பேரில் 25 பேர் தப்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே நான் இல்லைங்கிறது ப்ரூஃபை கொடுத்து தப்பிச்சிட்டாங்க. இன்னும் 10 பேர் இருக்காங்க. இப்போ இவங்களை ரிமாண்ட் பண்ணி 45 நாள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஐயா, அந்த சகோதர சகோதரி ஒரு இயேசுவை அறியாத குடும்பம், தேவனை அறியாத விக்கிரத்தை வணங்குகிற குடும்பம். அவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள், எனக்கு பெண் பிள்ளையே வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த 2வது ஒரு பிள்ளை இருக்கு. இவ்வளவு நான் +2 முடிச்சோன்னா திருமணம் பண்ணி கொடுக்க காரணம் என் பிள்ளையும் இதே போல மூத்தவள் செய்த போல இது போல செய்து விட்டால் என்றால் என் வாழ்க்கையை அழிந்து போய் விடுமே. நாங்கள் இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 45 லட்சம் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இதுவரைக்கும் என்ன கேஸினுடைய முடிவு ஆக போது தெரியல. நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். என் கணவனோ ஒரு சுமை தூக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். என் மனைவி நானும் இன்னைக்கு என்னுடைய பிள்ளை பெண் பிள்ளையே ஆகாது. எனக்கு ஒரு பையன் இருந்தால் கூட நல்லா இருக்கும். இப்போ இந்த பொண்ணு இன்னைக்கு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு பாருங்க, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நாளைக்கு பிரசவம் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க வேண்டுங்க, எனக்கு பெண் குழந்தையே வேண்டாம், ஒரு பையன் பிறக்கணும் மட்டும் வேண்டுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏமா இப்படி சொல்றீங்க? உங்க பிள்ளை அப்படி ஒரு தவறு செய்ததுனால எல்லா பெண் குழந்தைகள் தவறு செய்வது என்று நீங்க நம்பாதீங்க. இல்லையா, என் பிள்ளைய நேற்று வரைக்கும் நான் நம்பினேன். நேற்று வரைக்கும் நான் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடன் வாங்கி என் பிள்ளைய கடன் இல்லாமல் நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு நடுத்தெருவில் கொண்டு வந்து 45 லட்சம் என்னுடைய நிலம், இடம், வீடு எல்லாம் சொத்து சுகத்தை எல்லாம் விற்க வச்சு இன்னைக்கு நானும் என் புருஷனும் மாட்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஒன்றுக்கும் தெரியாத அவர் செத்ததுக்கு காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிற 10 பேர் திருமணமாகாத வாலிபர்கள் இருக்காங்க. திருமணமாகாத வாலிப பிள்ளைங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக நின்றுட்டாங்களா. நீ இப்படி பண்ணிட்டேன்னு அருமையான தேவ பிள்ளையே இன்னைக்கு நடு ரோட்டில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். என்னைக்கு தீர்ப்பு வரும் தெரியல. ஒரு பக்கம் தீர்ப்பு, இன்னொரு பக்கம் குழந்தை பிரசவத்துக்கு இன்னைக்கு மருத்துவமனைக்கு அட்மிட் ஆயிருப்பாங்க. நான் சொன்ன கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்றேன். பெண் குழந்தைகளோ
ஆண் குழந்தையோ, தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு. இயேசுவை நீ நம்பு. அவன் பையனா இருந்தா உன்னை கெடுத்துட்டு போயிடுவான், பிள்ளை அந்த பேரை கெடுத்துட்டு போயிடுவான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நீ அதை பத்தி யோசிக்காதே என்று அவர்களுக்கு ஆஸ்வாசம் கொடுத்து வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு வந்தோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இது கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி உண்டு. ஐயோ, என் பெண் குழந்தையின் வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஐயோ என்னுடைய மகனுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஒரு பாரத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்றேன், யோசபாத்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்த போது பைபிள் சொல்லுகிறது, யுத்தம் இல்லாமல் இருந்தானா. உன் பிள்ளைக்கு வேத புத்தகத்தை கொடுத்தீனா உன் வீட்டுக்கு யுத்தம் வராது. உன் குடும்பத்துக்கு வேத புத்தகம் இருந்தா உன் குடும்பத்தில் யுத்தம் வராது. இல்லையா உனக்கு நேர யுத்தம் வரும். நடந்தது என்ன தெரியுமா? அவன் யுத்தம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இல்லை, அவனை சுற்றியும் ஒரு அமைதல் உண்டானது. நீங்கள் நிறைய பேர் குடும்பத்தில் சொல்வீங்க, என் வீட்டில் சமாதானமே இல்லை. அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, உன் வீட்டில் வேத புஸ்தகம் இல்லை. யார் வீட்டில் சண்டை இருக்கோ அவங்க வீட்டில் வேத வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். யார் வீட்டில் சமாதானம் இல்லையோ அவங்க வீட்டில் வசனம் காக்கப்படலைன்னு அர்த்தம். வசனம் போதிக்கப்படுகிற வீடு பாதுகாக்கப்படும். அந்த அம்மாவுக்கு நானும் அம்மாவும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். சிஸ்டர் கவலைப்படாதீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என் பெண் குழந்தையை வளர்த்திட்டு அவள் இது வரைக்கும் என்கிட்ட ஃபோன் பண்ணலை, ஆனால் வேறு யாரும் எதிரி இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் அப்ராணியா, இந்த பொண்ணை பெற்ற அப்பா அப்ராணி, யார்கிட்டையும் சண்டைக்கே போக மாட்டார், ரொம்ப அன்பான மனுஷன். குழந்தைங்கன்னா அவ்வளோ உயிராக பார்க்குற மனுஷனுக்கு கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அவர் ₹1 கையில் இல்லையா, வாடகை வீட்டில் உட்காந்துருக்காங்க. சகோதரனே, நீ எதில் இருக்க? யோசபாத்துடைய வாழ்க்கை உங்களோட கூட நான் நினைக்கிறேன் உங்கள் லைஃபுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அவன் தேவனோடு, இந்த வசனத்தை நல்லா ஹைலைட்டாக நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் தேவ வசனத்தை போதித்த பொழுது அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது. ராஜ்யங்களில் யுத்தம் வரல. உன் பிள்ளைக்கு நேரா உங்களுக்கு நேரா யுத்தம் வராது இருக்கணும்னா வசனத்தை பிள்ளைகளுக்கு போதி, மனைவிக்கு போதி, கணவனுக்கு போதி, மக்களுக்கு போதி. தேசத்தில் பாவம் இருக்கிற அத்தனை விக்கிரகத்தையும் அகற்றினா, ஆண் வேசிகளை அவன் அகற்றினா, இத்தனையும் செஞ்சவன் கடைசியில் அவன் வாழ்க்கையில் பாருங்களேன், நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் பைபிள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்ன நடக்குது பாருங்க. 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் 11ஆம் வசனத்தில் பாருங்க, பெலிஸ்தரிலும் சில யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். 12ஆம் வசனம், இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாயிருக்கான். யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணைகளை கட்டினான். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஆண்டவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும். வீடு இல்லை, இடம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, பொருள் இல்லை, ஒரு வண்டியும் கூட வாங்க முடிஞ்சிருக்காது, ஒரு சைக்கிளில் தான் வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் யோசபாத்து தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவன் பட்டணங்களை கட்டுகிறான், வர வர அவன் பெரியவனாயிட்டான். நீங்க ஆண்டவரை நீங்க தேடி வரும்போது, வசனத்தை கொடுக்கும்போது, பாவத்தை அகற்றும் போது, இவன் பாருங்க எப்படி யோசபாத் வாழ்க்கை வர வர விருத்தியானானோ, வர வர பெரியவனானானோ, அதே போலதான் நீங்க இருக்கீங்க. கரெக்டா? நீங்க இன்னைக்கு வர வர விருத்தியாகி பெரியவனா தான் மாறிட்டு இருக்கீங்க. ஆனா இதை கவனிச்சுட்டே வாங்க, என்னோட டிராவல் பண்ணுங்க. இந்த டைமிங்குள்ள நீங்க நிறைய சத்தியத்தை கேட்க போறீங்க. என்ன நடந்தது தெரியுமா? அதில் பாருங்க, வர வர அவன் பட்டணங்களை கட்டினா, எல்லாமே செஞ்சுட்டான். 13ஆம் வசனம், யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். என்னங்க, எருசலேமில் உள்ள பலசாலிகள் பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். என்னங்க, பெரிய பட்டணங்களை கட்டினா, என்னதுங்க, வேலைக்காரங்களெல்லாம் பெரிய பெரிய வேலைக்காரங்களை அவன் நடத்தினா. அடுத்தது பராக்கிரமசாலிக அவங்க கூட இருந்தாங்க. ஹலோ, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்பேற்பட்ட மனுஷன் அவன் வர வர பெரியவன் ஆகும்போது பட்டணங்களையே கட்டின உடனே அவன் வாழ்க்கையில் வந்த சின்ன தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். அவன் பட்டணங்களை கட்டினான், உண்மைதான். ஆனால் யோசபாத் செய்த ஒரு பெரிய ஒரு தவறு இனிதான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாசிச்சு பாருங்க.
அதை 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு ஹலோ சம்பந்தம் எங்க எடுத்துட்டான்? ஆகாப் யார் ஞாபகம் இருக்கா? எங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எலியாவிட்ட எசபேல் வந்து நின்ன ஞாபகம் இருக்கா? யூதனுடைய ராஜாவை. ஆனால் இப்போ யாரோட இப்போ சம்பந்தம் கலந்துட்டான்? ஆகாபோடு யோசபாத் போய் சம்பந்தம் கலந்துட்டான். கல்யாணம்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். ராஜா ஜாக்கிரதையாரு. இவன் பெரியவன் ஆக ஆக அவன் தகுதிக்கு ஆட்களை பார்க்க போறான். அவன் ஜாதியில பார்க்க போறான். மக்கள் அப்படித்தானே பண்றான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது ஆண்டவர் வேணும். ஆனா 2 கார் நிக்கிறது, 2 வீடு கட்டிட்டோம், 2 வேலைக்கு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது இப்போ அவங்க டைமுக்கு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க சொல்ற டைம் தான் ஊழியக்காரன் போய் சேர முடியும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏதோ புரியுதா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது இயேசு வேணும். அவன் வர வர பெரியவன் ஆனோடனே இருக்கிற பராக்கிரமசாலியில இவன் கூட வந்தோடனே இப்ப யாரோட சம்பந்தம் வச்சுட்டான்? சார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்கிறேன் நான். இப்போ நிறைய வசனம் இருக்கு, உங்களோட நான் பேசணும். உங்க சம்பந்தம் யாரோட இருக்கீங்கன்னு பாருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்பை நீங்க இவ்வளவு பெரிய யோசபாத்து, இவ்வளவு பெரிய ராஜா, கர்த்தர் யோசபாத்தோட இருந்தா, ஆனா இவன் சம்பந்தம் யாரோட வச்சுட்டான் பாருங்க. இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப அது நம்ம வாசிச்சோமே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? 2 கொரிந்தியர் 6:14 என்ன பார்த்தங்க? இவன் யாரோட? அந்நிய துகத்திலே அவிசுவாசிகளுடன் பிடிக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதும்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய அல்லேலூயா இருக்கீங்களா? எப்படி இவன் எதுக்குள்ள போயிட்டான்? இப்போ ஆகாப் யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. ஆகாப் யாரு? எசபேலுடைய தூண்டுதல்ல வேலை செய்யறவன். ஆகாப் யாரு? பொல்லாத ராஜா. ஆகாப் யாரு? எலியாவுக்கு எதிராக நின்னவன். ஆகாப் யாரு? பாகால் தீர்க்கதரிசியில கொண்டு வந்து நிக்க வச்சவன். பாகால் ஆமென் வணங்கினவன். இவன் யாரு? வானத்தையும் பூமியும் இருக்கிறதான பனியை நம்பினவன், மழையை நம்பினவன். ஹலோ, இப்ப எங்க போய் எங்க? ஹலோ, சர்ச்சுக்குள்ள வரும்போது இயேசுவே என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், பணிஞ்சு வர ஆண்டவர் ஆசீர்வதி சொன்ன, பணிய மாட்டேங்கிற, துணிஞ்சு நிக்கிற. பணிவு இல்ல, துணிவு. என்ன பண்ணிருவ? என்ன ஆலயத்துக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா டிராஜடியா இருக்கிற? பைபிள் சொல்லுது இவன் சம்பந்தம் யாரோட வச்சுட்டான்? இப்போ சொல்லுப்பா, உன் சம்பந்தம் யாருகிட்ட இருக்கு? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், வந்ததுக்கு அப்புறம் உன்னை எல்லாரும் பெரியவனா பாக்குறாங்க, வெள்ளையும் சொல்லியுமா பாக்குறாங்க. உன்னை பார்க்குற முகமெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பரவாயில்ல சர்ச்சுக்கு போனதும் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு இல்லை? அப்ப நல்லா இருக்கும் போது நீ நல்லவரை தேடல, நல்லாதவன நீ சம்பந்தம் வச்சுட்ட. உன் பிசினஸ்ல பார்ட்னரா வச்சிருக்கிற சம்பந்தம். ஹல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கையில இன்னொருத்தர் யாரையோ கவுன்சிலரா வச்சிருக்கிற, யாரோடைய ஆலோசனை கேட்க போற சம்பந்தம். ஹலோ, உன் புருஷன் வச்சிருக்கிற சம்பந்தம் யாரு கூடன்னு பாத்துக்க. உன் மனைவி வச்சிருக்க சம்பந்தம் யாரு கூட வச்சுக்க. ஜாக்கிரதை. ஆகாபோடு சம்பந்தம் வச்சுட்டான். யோசபாத் கர்த்தரோடு இருந்தபோது இவன் ராஜ்யங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்றான், வேத புத்தகத்தை கொடுக்குறான். இவனுக்கு மக்கள் காணிக்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பணம் கொட்டுது. இப்போ பணம் வர வர பெரிய ஆள் ஆயிட்டான். பெரிய ஆள் ஆக ஆக இப்ப ராஜ்யங்கள் எல்லாம் யாருமே யுத்தத்துக்கு ஒரு யுத்தம் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டில் சண்டே இல்லை தானே? சிரிச்ச முகத்தோட வீட்டுக்காரி அளவுக்கு கூப்பிடுறா, வா நல்லா இருக்கீங்களா? ஆனா அதே போய் பேயா இருந்தா அப்போ உனக்கு தேவ பயம் இருந்தது. உன் வீட்டுக்காரி உனக்கு துணையா இருக்கும் போது நல்லா இருக்குது. ஆனா அன்னைக்கு துணை இல்லை, இணையா இல்லை. அன்னைக்கு பேயா இருந்த போது தேவனை தேடுன. ஆண்டவரை எதுக்கு இந்த பேய் எனக்கு கொடுத்தீங்கன்னு. ஆண்டவர் மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ற? குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணத்துக்கு போற. எங்க போற? சம்பந்தம் யாரு கூடயோ போய் வைக்க போறியே. உன் சம்பந்தம் வேற யாருக்கிட்டயும் இருக்குதே. இன்னைக்கு ஆண்டவனோட பேசுறாரு. சம்பந்தம் கலந்தவளே, இன்னைக்கு நீ யாருடைய சம்பந்தம் வச்சிருக்க நீ பாரு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு முன்பாக உன் சம்பந்தம் தேவனோடு இருக்கிறதா? ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் தேவ சம்பந்தம் பாருங்க, கீழே வாசிச்சு பாருங்க. ஆமென். இருங்க. ஆமென். 2 நாளாகமம் 21:2-3. ஆமென். யோசபாத் சம்பந்தம் வைத்ததால் மகன் யோராம் ஆகாபின் குமாரத்தி அத்தாலியோடு விவாகம் பண்ணினான். ஆமென். என்னங்க 2 நாளாகமம் 21:2-3 என்ன போட்டிருக்கீங்க? அவனுடைய யோசபாத்தாய் குமாராகிய அசரியா என்ன செஞ்சான்? அவன் யார் கூட போயிட்டான்? சகரியா, அசரியா, மிகாவேல், செபதியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். ஹலோ எப்படிங்க? இவன் யாரோட மூத்த குமாரன் பாருங்க. இவன் யோசபாத் சம்பந்தம் வைத்ததால் மகன் யோராப் யாகாபின் குமாரத்தி அத்தாலியாலோடு விவாகம் பண்ணிட்டானா. 2 ராஜாக்கள். ஆமென். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண தொடங்கினான். எப்போ ஆகாப் ராஜா யோசபாத் ராஜா உயிரோடு இருக்கும் போதே இவன் பையன் ராஜ்யபாரம் செய்ய தொடங்கிட்டான். யோசபாத் ராஜாவா இருக்கிறான். அவங்க பையன் நல்ல கவனிங்க, யோராம். யோசபாத்துடைய மகன் பேர் என்ன? யோராம் என்ன செய்யறான்? அப்பா ராஜ்யபாரம் பண்ணும் போதே இவனு ராஜ்யபாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். யாரு இவன்? ஆமென். யோசபாத் என்ன பண்ணிட்டான்? யோராம ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டான். செய்யு. சகோதரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. அவனுக்கு பசங்க எத்தனை பேர் போட்டிருக்குங்க? எத்தனை பசங்க? ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 21:2-3 பாருங்க என்ன போட்டிருக்கீங்க? தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதமான. அவன் 2ஆம் வசனத்தில் பாருங்க என்ன போட்டிருக்கு? யோசபாத்தின் குமாரர்கள் அசரியா, எசிகேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செபதியா என்னும் சகோதரர்கள் இருந்தாங்க. இத்தனை பேர் இருந்த போது 3ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடைய தகப்பன் வெள்ளி பொன்னு உச்சிதமான அநேக நன்கொடைய யூதாவில் அரணான பட்டணங்களையும். ஏங்க உங்க பையன் கெடுறதுக்கு வேற காரணம் இல்லைங்க. பணம் உங்க பையனுக்கு கொடுக்காதீங்க. இருக்கீங்களா? உன் புள்ள கையில பணம் கையாடுற வரைக்கும் பிள்ளை உன்னை மதிப்பா? அவன் தேவ ராஜ்யத்துக்கு வருவா. ஆனா சம்பந்தம், அப்பா செஞ்ச சம்பந்தம் தான் பையன் யோராம ஆகாபுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சதுன்னு ஒரே காரணத்தினால உங்க பையனை எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்தத்திலேயே மாப்பிள்ளை இருக்கா? போ, உச்சிதமான பொண்ணை கொடு, உச்சிதமான நகையை கொடு, உச்சிதமான வஸ்துக்களை கொடு, என்ன வேணா கொடு. நாளைக்கு உன் பையன் உன் கூட இருக்க மாட்டான். உன் பிள்ளை உன் கூட இருக்க மாட்டா. உன் வாழ்க்கையில் இது நடக்கும். இருக்கீங்களா? சரி கவனிங்க. 2 நாளாகமம் 21 எத்தனை வசனம்? 2ஆம் வசனம் முடிஞ்சது. 3ஆம் வசனம் 2 நாளாகமம் 21:3. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேக நன்கொடைகளை யூதாவின் அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏன் கல்யாணம் ஆனது உடனே பிள்ளைகளுக்கு டவுரி கொடுக்கும்போது பையனுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது எல்லாமே அப்பா அம்மா பேரில் இருக்கணும்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் பசங்களுக்கு முதலே நீ சொத்தை கொடுத்துட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் உன்னை வெளியே தள்ளும். அந்த பணம் உன் பையனை பாவம் செய்ய வைக்கும். அந்த பணம் உன் பிள்ளைய பாவம் செய்ய வைக்கும். பைபிள் சொல்லுது. இவன் யோராம் ராஜாவா இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்களேன்? யாரை வைக்க? யோசபாத்து ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் யார்? தன்னுடைய மகனை கொண்டது எங்க உள்ள சேர்த்திட்டான்? ராஜாவா மாத்திட்டான். ராஜாவா மாத்திட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆனோம்னா சாவி எங்க கொடுத்துறது? மருமக கையில சாவியை கொண்டு கொடுத்துறது. பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அதனால ஏடிஎம் கார்டு கையில கொடுத்துறது. ஆம்பளை இல்ல, அவன் இன்னும் குடும்பத்தை நடந்துட்டோம், மீசை வந்துருச்சுன்னு சாவியை கொடுத்துறது. உங்க ஃபேமிலியினுடைய கீய நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்குள்ள ஆசை வந்துடும். யோராம் மகன் தான், யோசபாத் ராஜா தான். ஆனா அவன் இருக்கும் போதே தன் மகனை அவன் இருக்கிற இடத்துல பையனை உட்கார வச்சுட்டான். காரணம் என்னன்னா, இவன் தேவ ஆலோசனை கேட்க வேண்டிய, இப்ப தேவ ஆலோசனை கேட்கல. இப்ப யாரோட சம்பந்தம் வச்சுட்டான் சொல்லுங்க? ஆகாபோடு யோராமு. இப்ப யோராமுடைய மாமனார் யாரு? யோராமுடைய மாமியார் யாரு? சொல்ல. இவங்க 2 பேரும் யாருக்கு எதிரானவர்கள்?
கர்த்தருக்கு எதிரானவங்க. வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. மாமனார் வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டா. மாறுவா. மாமியார் ரொம்ப கொடுமை. மாறுவா. உன் சம்பந்தம், உன்னுடைய சம்பந்தம் இப்ப யார்கிட்ட வச்சுட்ட? அவ கிறிஸ்தவளா மாத்திரலான்னு நீ கல்யாணம் பண்ணுவ. மாற மாட்டா. உன் பையனை அங்கிட்டு இழுத்துட்டு போயிருவா. சரி, பையனை கட்டி கொடுத்துக்க, பிள்ளை தானே நம்ம வீட்டுக்கு வருது, பையன் நம்ம கூட தான் இருக்கான, தனி கொடுத்தன வச்சிருவான். வசனம் சொல்லுது. இதுக்கெல்லாம் பைபிள் இருக்கா? இருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எதுன்னு பைபிள் கேட்குது. ஆகாப் நீதி உள்ளவன் அல்ல, அநீதி உள்ளவன். பிள்ளைய பெத்த மக்களே, எனக்கு தான் குழந்தை இல்லை, எல்லாம் கட்டி கொடுத்து நினைக்கிறியா? வருவான் பேரன், இழுத்துட்டு போயிருவான். யோராம் மகன் தான். ஆனா தன் கையில் இருக்கிற நகை பொண்ணு எல்லாம் யோசபாத் கொடுத்துட்டதுனால இப்ப பசங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப அப்பா வந்து மகன்கிட்ட கேட்டு வாங்குறான். தம்பி, நான் இதுக்கு போலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் பணத்தை கொடு. நிறைய பெண்கள் கிட்ட இப்படித்தான் கொடுத்துறீங்க. இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க என்ன செய்றீங்க? உங்க பணத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துறது, கடைசியில் கேட்டு வாங்குவீங்க. தப்பு இல்லை, உங்க கையில பண செலவழியுது, உண்மைதான். அது ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு உங்க பணத்துக்கு நீங்க உங்களை ராஜ்ய பாரத்தில் வச்சிருக்காருன்னா ஏன் உங்களால் நடத்த முடியல? காரணம் என்னன்னா நீ யாரோட சம்பந்தம் வச்சிருக்கிற? இப்போ ஆகாப்போடு சம்பந்தம் வச்சினா உன் பணம் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஹலோ, உன் பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பாத, புருஷனை முந்தானியில வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பாத. அவன் ஆகாப்போட சம்பந்தம் வச்சுட்டு பிள்ளைய முந்தானி வைக்க முடியாது. அவன் யாரையோ முந்தானி பிடிச்சிட்டு போயிடுவான். உன் புள்ள கூட இருக்க மாட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது. இப்படி எல்லாம் பைபிள் இருக்குங்களா? ஆமாங்க. யோராம் என்ன செய்யறான்? வாசிங்க, டைம் போயிடுச்சு. வசனத்தை வாங்க. என்ன போட்டிருக்கு? வீட்டில் போய் நீங்க ஃப்ரீயா வாசிங்க. 3ஆம் வசனம், 2 நாகமம் 21:3. அவர்களுடைய தகப்பன் எல்லாம் கொடுத்துட்டான். அவர்களுக்கு கொடுத்த பிறகு யோராம் சேஷ்டபுத்திரனானபடியால் அவனுக்கு என்னத்தை கொடுத்துட்டான்? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? பொண்ணும் பொருளும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சேஷ்டபுத்திரமா, மூத்த பையன், தலையில வைக்காத மூத்த பிள்ளை, மூத்த பையன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். இதை யாக்கோபு பண்ணான். சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? ஒரு வாய் சாப்பாடு கூழுக்காக அண்ணனுடைய கூழ என்ன செஞ்சிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை தம்பிக்கு கொடுத்துட்டான். வாட்டுனா, தயவு செய்து நீ மூத்த பையனை தலைக்கு வச்சிருந்தீனா பைபிள் சொல்லுது ராஜ்யபாரத்தையே கொடுத்துட்டான். எஸ்ஸா நோதான் என்னன்னே தெரியல. இப்ப பையனை மதிக்க மாட்டான். புள்ள இப்ப வர வர எதிர்த்து பேசுவா. ஏன்னா உங்க ராஜ்யபாரம் உங்ககிட்ட இருக்கணும். இருக்கியா? உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாரு. உங்களை அரசாளக்கூடிய ஆளுகை தன்மையை கர்த்தர் உங்க கோயில கொடுத்திருக்கிறாரு. இப்ப ராஜ்யபாரம் யார்கிட்ட கொடுத்திருக்கான் சொல்லுங்க? யோசபாத்து தம் மகன் பேர் என்னது? யோராம். அவன் மாமனார் பேர் என்னது? சொல்லுங்க. மாமியார் பேர் என்னது? இப்ப மாமனார் சொல்றது மட்டும்தான் கேட்கிறான். வர என் பேச்சு கேட்கறதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் இது மகன் தப்பு இல்ல. சம்பந்தம் யார் வச்சது சொல்லுங்க? ஏன் யோசபாத்து யாரோட வச்சுட்டான்? இப்ப ராஜ்யபாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டான்? புரியலையா? மாமன் பொண்ணு, அத்தை புள்ள, ஆகாப்போட சம்பந்தம் வச்சிடாத. இப்பவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. அவன் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கிறான். தாய் மாமா புள்ள, என் தம்பி புள்ள, எங்க அண்ணன் புள்ள வச்சுக்காத. அவன் ஆகாப் ராஜாவா இருந்தால் உன் ராஜ்யபாரத்தை நீ கொடுத்துட்டீனா. நீங்க நிறைய பேர் பெண்கள் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா? தம் மூத்த பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட எல்லாமே சொல்றது. கொஞ்சம் தெரிஞ்சு வளர்ந்துக்க. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க, அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க, என் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்க, உங்க அப்பா செஞ்ச பாவத்தை தெரிஞ்சுக்க. இப்படி சொல்லி வளர்த்தாதீங்க பையங்களை. பிள்ளைங்க முன்னாடி நீங்க செய்யறது என்ன தவறு தெரியுமா? உங்களுடைய மனைவியினுடைய வீக்னஸ் உங்க பிள்ளைகிட்டயே சொல்றது. உங்க ராஜ்யபாரத்தை விட்டு கொடுத்துட்டீங்க. அவன் மாமனார் யாரு? அவன் மாமியார் யாரு? இது ரெண்டு பேர் யாரு? கர்த்தருக்கு விரோதமானே உன்கிட்ட டைரக்டா வராது, உன் மக மூலமா போகும். ராமேன் சொல்லுங்களேன். யோசபாத்தோடு யார் இருந்தா? ஆமென், கர்த்தர் இருந்தாரு. இவன் யோசபாத் என்ன செஞ்சான்? உலகம் முழுவதும், அவன் ராஜ்யபாரம் முழுவதும், யூதா பட்டணம் முழுவதும் பைபிளை கொண்டு போய் கொடுக்கிறவன்.
இப்ப பணம் வர வர பெரியவனானதுனால இவன் பணம் பெரியவனானோன்னு இப்ப என்ன செஞ்சிருச்சு, பைபிள் கண்ணை மறைக்கல, பணம் கண்ணை மறைச்சிருச்சு. ஆகாப் யாருன்னே தெரியாம சம்பந்தம் வச்சுட்டான். மீதமுள்ள செய்தியை நீங்க கேட்டுங்க, விட்டுறாதீங்க. இங்க யாரோ யோசபாத்தா இருக்க, நீங்க யாரோ ஆகாப்போட சம்பந்தம் வைக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆகாப்போட ஏதோ உறவு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன் சம்பந்தம், உன் கம்பெனி, உன் ரிலேஷன்ஷிப், உன் உறவு ஃபேமிலியில யார்கிட்டயே வச்சிருக்கிற, கட் பண்ணு. நிசப்தமா இருக்கீங்க, பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 4ஆம் வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்களேன். ராஜ்யபாரத்தை கொடுத்தான். ஆமென். யோராம் ராஜாவாகிற போது 32 வயசு, 8 வருஷம் எருசலேமில் ஆண்டானா. ஹலோ ஹலோ, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணோம்? அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கும்போது இப்போ யார் தான் இப்போ தலைமைக்கு வந்துட்டாரு? ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறாரு. யோராமுக்கு அப்பா ட்ரைனிங் கொடுக்குறாரு. எதுக்கு? யோசபாத் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாரு? எப்போ அடுத்த தலைவன் நீ தான், இந்த உலகத்துக்கு, இந்த யூத ராஜாக்கு நீ தான் பதவிக்கு வரப்போற, இப்போவே நீ செய். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவன் யாருடைய ஆலோசனை கேட்டுட்டு பார்ப்போம். இவன் மனைவி பேரு அத்தாலியாள். யாரு? யோசபாத் ஆகாப்புடைய மகள் பேரு அத்தாலியாள். யாருடைய பிள்ளை? ஆகாப் ராஜாவோட பிள்ளை அத்தாலியாள். சரிங்களா? இப்போ அவன் பேச்சு தானே இவன் கேட்பா. எங்க பொண்டாட்டி பேச்சு தானே கேட்பான் புருஷன். சொல்லுங்களேன். இப்போ அப்பா பேச்சை கேட்க மாட்டான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி பேச்சு தான் கேட்கணும்னு பிரசங்கமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இங்க பாரு, கல்யாணம் ஆயாச்சு, தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து நீ இசைந்து யார் கூட இருக்கணும்னு. இப்போ மனைவி பேச்சை கேட்கிறான்னு உங்க அம்மா சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? எங்க பிரசங்கம் பண்ணும்போது, ஐயரு பண்ணும்போதும், பாதர் பண்ணும்போதும், பாஸ்டர் பண்ணும்போது, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை தந்தார். இப்பொழுது இந்த மணமகனை மணமகளுக்கும் மணமகளை மணமகனுக்கும் கொடுப்பவர் யார்? முன்பாக வரணும். கையை கோர்த்துக்கோ. இதுக்கு மேலே இந்த கையை தொட்ட கையை இனிமேலும் பிரிச்சிடக்கூடாது. வெளியே போயிரு. இவங்க 2 பேர் தான் முடிவெடுக்கணும். அன்னைக்கு தானே சொன்னாங்க திரும்பி முடிவெடுக்க. அவன் மட்டும் சேர்ந்து முடிப்போம். முடிவெடுக்க அதுக்கு தானே கட்டியே கொடுத்தீங்க. இப்போ சம்பந்தி பேச முடியாது, சம்பந்தக்கார் பேச முடியாது. இப்போ மாமியார் ஆலோசனை யார் கேட்பா? அத்தாலியால் கேட்பா. அத்தியாலியால் பேச்சா யார் கேட்பா? அத்தாலியால் மனைவி. அத்தாலியால் யாருடைய பிள்ளை? ஆகாப்புடைய பிள்ளை. நல்லா கவனிங்க. சம்பந்தம் வச்சது நீங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுறான்னு சொல்லி நீங்க இடையில போக கூடாது. யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. புருஷன் பொண்டாட்டி ஐக்கியமா இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஹலோ, ஐக்கியம் யாரோட போயிடுச்சு? இப்போ நீதிக்கும் அநீதிக்கும். எங்க நீங்களே அநீதி பண்ணி போட்டு ராஜபாரத்தை அவன் சேஷ்டபுத்திர பாகன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நகையை கொடுத்துட்டு இவன் மூத்த பையனுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? இப்போ பவரை கொடுத்துட்டீங்க. இப்போ அவன் கேள்வி கேட்கறான்ல, ஆனா சண்டை பிடிச்சி கேட்கறானா இல்லையா? பெட்ரோலுக்கு காசு கொடுங்கிறான். அப்புறம் ஏன் பெத்தேங்கிறான், படிக்க வையுங்கிறான். ஃபீஸ் கட்டுற காசு இல்லை, ஏன் படிக்க வைக்கிறேங்கிறான். எங்கெங்கயோ போகுது இல்லை. உங்க சம்பந்தம் சரியா இருந்தால் உங்க பிள்ளையை கரெக்டாக வளர்த்தலாம். இருக்கீங்களா? சம்பந்தக்காரர்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. என் பிள்ளைய ஏன் மாத்திட்டேன், என் பையன் நல்லா தான் இருந்தான் கட்டுறதுக்கு முன்னாடி. நீங்க தீர்மானம் பண்ண வேண்டியது, உங்க பிள்ளைய குறை சொல்லக்கூடாது, குடும்பத்தை குறை சொல்லக்கூடாது. ஆகாப் பாகாலின் வணக்கத்துக்குரியவன் தான். அவன் எப்படி ஜெபத்துக்கு வருவான்? அவன் எப்படி பைபிளை எடுப்பான்? அவன் எப்படி பைபிளை கொடுப்பான்? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா, வாசிங்க. இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்யாத காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவருமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஹலோ, இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. இவன் தன் சகோதரனையே கொண்டு போட்டாங்க. ஹலோ, வாசிங்க. 2 நாளாகமம் 21:4 வசனம் வாசிங்க. ராஜ்யபாரத்துக்கு வந்து பலப்படுத்தி கொண்ட பின்பு என்ன பண்ணிட்டானாமா? எத்தனை வசனம்? 21:4 வசனம் வாசிங்கப்பா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அதை
ராஜபாரத்துக்கு வந்து சகோதரர்கள் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களையும் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டானா. ஹலோ, ஏன் அண்ணன்கள் எல்லாம் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இவனை போட்டு தள்ளாங்க தெரியுமா? தம்பிகள், இவன் தானே மூத்தவன், சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு இருக்கு இப்போ? ஏன் தம்பிகளுக்கெல்லாம் கோபம்? அண்ணன் இப்ப எல்லா பொறுப்பு அப்பா கையில கொடுத்துட்டாரு. இப்ப இவனுக்கு ராஜ்யபாரம் வந்தோடனே தன் தம்பிகள் எல்லாம் போட்டு தள்ளிட்டான். கொலை எங்க நடக்குது தெரியுமா? அதை தான் 1 யோவான்ல பார்க்கிறோம். 3:12 என்ன பார்க்கிறோம்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்காதேங்கிறாரு. காயின் எதுக்கு ஆபேல கொலை செய்தான்? ஹலோ சொல்லுங்களேன், கவனிங்க. காயினை ஏன் கொலை செய்தான்? ஆபேல கர்த்தர் ஆசீர்வதித்தனால யாருக்கு கோபம் வந்துருச்சு? இப்போ காயினுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப காயின் கொலை செய்த காரணம் என்னன்னா, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, தம்பியை கொன்னுட்டான், தம்பியை ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்லி கொன்னுட்டான். கவனிச்சிங்களா? இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் ஆகாப்போட சம்பந்தம் வச்சதுனால தன் தம்பிகள் எல்லாம் அனுபவிக்க கூடாது. அத்தனை செல்வமும் யோராமாகிய நான் தான் மூத்த சேஷ்டபுத்திர பாகம், பொன்னும் பொருளும் ராஜ்யபாரம் எனக்கு தான் சொல்லி தன் தம்பிகள் எல்லாம் வெட்டி தள்ளிட்டான். பட்டயத்தை உண்மையா சொல்றேன், எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடிவுது பாருங்க. பட்டயத்தால எல்லாத்தையும் சீவிட்டான். எதுக்காக? எங்க நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க தானே? ஹலோ பிரதர், அண்ணன் தம்பி இல்லையா உங்களுக்கு? எப்போ உங்களுக்கு பகை வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பகை வந்துச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க, அப்படி நல்லவங்க. எப்போ பாக பிரிவினை வருமோ அப்பதான் சண்டை வரும். அப்பதான் அண்ணன் தம்பி ஒரு வயிற்றுல பிறந்ததெல்லாம் மறந்து இவனுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு போட்டு தள்ளுறதுக்கு. அது வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க. எப்ப பணம் வருமோ அண்ணன் தம்பியே பிரிச்சிரும், அக்கா தங்கச்சியை பிரிச்சிரும். கரெக்டா? பயப்படாத. சேஷ்டபுத்திர பாகம் அவன் கொடுத்ததுனால இப்ப இவன் என்ன உட்கார்ந்துருக்கான்? நான் தான் குடும்ப சொத்தை அனுபவிக்கிறவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான். அதனாலதான் 1 யோவான் 3:12 பார்க்கிறோம். 2 நாளாகமம் 21:6 வாசிங்க, 5:6 வாசிங்க. யோராம் ராஜாவாகிற போது 32 வருஷம் வயதா இருந்தான். 8 வருஷம் எருசலேமில் ஆண்டான். 6ஆம் வசனம் படிங்க. அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து, ஏங்க யாருங்க? யோராம். தம்பி புரியுது உனக்கு? யோசபாத்தினுடைய மகன் பேர் யாரு? யோராம். இப்ப யாருடைய வழியில் இப்ப நடக்கிறான்? ஆகாப் ராஜா என்ன செஞ்சானோ அதான் தான் செய்யறான். அப்பா அப்பாமார்களே, பாரத்தோட பேசுறேன். உன் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டினா, நீ சம்பந்தம் வைக்கிற நேரத்தில் நீ வேற வழிக்கு போயிட்டீனா உன் பிள்ளை தப்பு பண்ணுன்னு சொல்லக்கூடாது. மேல அப்பா செய்த தவறு, இன்னைக்கு பிள்ளை தன் மகனை, கண்ணுக்கு தெரியாத தம்பிய ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து ஒன்னா எந்திரிச்சு ஒன்னா விளையாண்ட தம்பிகளை தன் கையினால பட்டயத்தினால அண்ணன் தம்பியவே கொள்றான்னா, உன் தங்கச்சி, உன் அண்ணன் தம்பி, உனக்கு மூத்தவங்க இருக்காங்கன்னா இன்னைக்கு ஜெபிங்க. இது ஒரு ஆவி. சோத்திரம் பண்ண மாட்டேங்கிற பாத்தியா? இன்னைக்கு ஒன்னால இருக்க முடியாது. ஏன்? அப்பா செய்தது ஆகாப்போடு சம்பந்தம் வைத்ததுனால அந்த ஆகாப்புடைய வழிதான் இவன் கடைபிடிப்பான். யாரு? பையன். இப்போ ஏதோ புரியுதா? அப்பா செஞ்ச தப்பதான் பையன் செய்வான். நீங்க செய்யறத தப்ப எழுதி வச்சுக்க, எந்த உயிர் எழுதி வச்சுக்க. நீ சொத்தை மட்டும் பையனுக்கு எழுதி வைக்கல, உன் பாவத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற. பைபிள் கொடுத்தவன் தான், ஆலயத்தில் போனவன் தான், காணிக்கை எல்லாம் உனக்கு வந்ததுதான். பணம்னு வரும்போது யார முன்னாடி கொண்டு வைக்க வச்சுட்ட? மூத்த பிள்ளை இவன் தான் ராஜ்யபாரம் பண்ணுவான். ஏன்னா நீ சம்பந்தம் வச்சது யாரோட? சொல்லு, பொல்லாத வழியோட. இப்ப பையன் என்ன பண்ணிட்டான்? தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஊருக்கு மேய்வான். ஆனா இவன் என்ன பண்ணான்? ஆண் வேசிகளை எல்லாம் போட்டு தள்ளவே இந்த யோசபாத்து.
விபச்சாரமே உலகத்தில் இருக்க யூத ராஜ்யத்தில் அந்த பட்டணத்தில் இருக்க கூடாது. இருக்கிற அத்தனை ஆண் வேசிகளை அழிச்சவன், விக்கிரகத்தினுடைய மேடையை தகர்த்தவன், இத்தனை பண்ணன பிறகு ஆண்டவனை பெரியவனாகிட்டாரு. பாவத்தை விடும்போது நீ பெரிய ஆள் ஆயிருவ. நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் உனக்குள்ள வரக்கூடிய இந்த ப்ரௌடு இருக்கு, ப்ரௌடு மீசையை முறுக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌடை கட் பண்ணிக்க. உன் சம்பந்தம் சரியான இடத்துல இல்லைன்னா, நீங்கள் தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? உன் உறவு எங்கேயோ இருக்கு. அதனால என்ன நடந்தது தெரியுமா? 2 நாளாகமம் எல்லாம் எடுத்துக்க 21:6. அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போலவே செய்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். ஹலோ, ஆகாப்பின் குமாரத்தி அவளுக்கு மனைவியாயிருந்தான். அடுத்தது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இருக்கீங்களா? அப்பா நல்ல வழியில போனாரு, இப்ப பையன் எந்த வழிக்கு போயிட்டான்? இப்போ சர்ச்சில் வந்தா மட்டும்தான் ஜெபம் பண்றான், வீட்டில் ஜெபிக்க சொன்னா பண்ண மாட்டான். நீங்க வீட்டில் ஜெபிச்சா உன் பிள்ளை வீட்டில் ஜெபிக்கும். என் பேச்சு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம நீ செஞ்சினா உன் பிள்ளை உன் பேச்சு கீழ்ப்படியாது. யார் பார்வைக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டு இருக்கிறான்? யாரு? யோராம். யோராம் யாருடைய மகன்? யோசபாத். எப்படிப்பட்ட ராஜா! கர்த்தர் அவனோடு இருந்தாரு. உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இன்னைக்கே போய் என் பிள்ளை தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பிள்ளைய இன்னைக்கே என் பேச்சு என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறா. நாளைக்கு என் பிள்ளை ஒரு நாளும் ஆகாப்படியில் நான் சம்பந்தம் வச்சதுனால என் பிள்ளை தவறிடக்கூடாது. யாருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. இந்த செய்தி உங்களுக்கு தான், செய்தி உங்களுக்கு தான். கீழே பாருங்க. தன் சகோதரர் எல்லாரையும் கொன்று போட்டவன் யோசபாத் ஆகாப்போடு வைத்த சம்மதத்தினால யோராம் ஆகாப் வீட்டார் செய்தது போலவே செய்தானா. அதனால வந்த தண்டனை என்ன தெரியுமா? 21 அதிகாரம் 12 வாசிங்களேன். ஹலோ, 21:12. அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்துக்கு வந்தது. ஒரு லெட்டர் வருது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம தாத்தா எலியா தாத்தா இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. கடிதம் போட்டாரு, நிருபம் அனுப்புறாரு. நிருபம் என்ன தெரியுமா? கடிதம் போட்டாரு. ஒரு காப்பி ஃபைல் போதிப்போ யாருக்கு நேரா? ராஜாவுக்கு நேரா எலியா வந்து நிக்கிறான். ஆகாப்பை என் தேவன் என் கையில கொடுக்கும் பொழுது ஆகாப்போடு சம்பந்தம் வைத்து நீ தேசத்தின் ராஜ்யபாரத்தை ஆகாப் வழிக்கு கொண்டு வரியா? யூத மக்களை. யூதா என்றால் யாரு? துதிக்கிற ஜனங்கள் நடுவே சம்பந்தம் பாகாலோடு வைக்கிறியா? உனக்கு ஒரு நிருபம் லெட்டர் அனுப்புறேன். ஹலோ தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். கீழே வர நிருபத்தில் லெட்டர் என்ன வருது தெரியுமா? உன்னை பிளஸ் பண்றாரு, உன் வீட்டை கட்டுறதுனால கிடையாது. கீழே இப்ப வருது பாரு. இது எல்லாம் பைபிள் இருக்கா? என்ன பாருங்க, அப்புறம் வாசிக்கல. என்ன பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க மெசேஜ்ல. என்ன தெரியுமா? அந்த லெட்டர்ல வேற எதுவும் கிடையாது. இவனுக்கு வர முடிவு இதுதான் உன் பிள்ளைக்கு. என் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டு போறேன். நீங்க சம்பந்தம் வச்சுட்டீங்கன்னா இந்த கடிதம் இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டார் ஆண்டவர். இன்னைக்கு கடிதம் வந்துருச்சு, எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு, அரெஸ்ட் பண்றதுக்கு ரிமாண்டுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உன் குடும்பம் தெரிஞ்சிருச்சுன்னா தப்பிச்சுக்குவே. இல்லையா? பைபிள் சொல்லுது பாருங்க. லெட்டர் எலியா நிருபத்தை அனுப்புறாரு. எல்லாரும் பைபிளை திறந்துங்க. 2 நாளாகமம் 21:2-12 வாசிமா எல்லாரும். அப்பொழுது தீர்க்கதரிசி எலியாவுடைய நிருபத்தை அவனிடத்துக்கு அனுப்பி வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தேவனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளில் நடவாமல் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரி கொன்று போட்டபடினாலே. ஹலோ, நீ நினைக்கிற உன் சகோதரிக்கு விரோதமாக எழுப்புனா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நீ கர்த்தர் பேசுறாரு. உன் சகோதரனும் உனக்கு விரோதமாக எழும்பும் போது ஒரு நிருபம் கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. இதுதான் என் தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லறியா வேண்டாமா? என் அண்ணன் எனக்கு விரோதமாக எழும்பலாம்,
என் தம்பி எனக்கு விரோதமாக எழும்பலாம், என் தங்கை எனக்கு விரோதமாக எழும்பலாம். என் வார்த்தை உன்னை தேடி வருகிறது மகளே, என் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த சகோதரனுடைய முன்பாக காயின் கொன்னுட்டான் சொல்லி ஆதாம் போய் கூட காயினை கேட்கல. காயினுடைய மூத்த குமாரன் தான் காயின். காயினுடைய அப்பா பேரு ஆதாம். ஆதாம் போய் கூட காயின்ட்ட ஏன்டா ஆபேல போட்டு தள்ளன்னு கேட்கல. என் கர்த்தர் வந்து கேட்டாராம். ஓ ரபா லைகா நபா ஷக்கா நபா, நீ கர்த்தருனை பார்த்து பேசுகிறா. என்ன நீ கொல்லணும்னு நினைச்சாலும், என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சாலும், ஒருவேளை நீ மூத்தவளா இருக்கலாம், நீ மூத்தவனா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. டேய் சகோதரனை கொன்னுட்டில்ல. கீழே வாசிமா, எல்லாம் சேர்ந்து பைபிளை பாரு. கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும், என்னங்க, உன் மனைவிகளையும் எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். கைகளை உயர்த்துறையிலே சொல்லுங்க. என் சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரி எனக்கு விரோதமாய், சகோதரி எனக்கு விரோதமாய் எழும்பினா, தங்கச்சி உனக்கு யாருன்னு நீ நினைக்கிறியா? லெட்டர் அனுப்பிடுவார் கர்த்தர். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை, உனக்கு விரோதமாக கையெழுத்தான கடிதமாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக கேஸ் போட்டிருந்தாலும் சரி, ஹலோ, அப்பா நடுவில் நின்று இருக்காரு. எலியா இன்னும் சாகல. எலியாவுடைய கடிதம் போகுது அவனுக்கு நேரா. ஹே, உன் சகோதரனை நீ அழிச்சிட்டில்ல, நான் உன் வம்சத்தை வாதை அனுப்புவேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தா. சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே. ஹலோ, வாதை கடந்து செல்லும். நீங்க நினைக்கிறீங்க உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு. எலியாவை கர்த்தர் அனுப்பினது போல தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை அனுப்புறாரு, அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கங்க. தன்னந்தனியாக நின்றதை போல தோன்றுகிறது, யாருமே இல்லாதவர்களைப் போல தோன்றுது. உன் உடன்பிறப்பு, உன் கூட யாருமே இல்லை, உனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, நீ அழுதுட்டு இருக்கில்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாதையை தேசத்தில் அனுப்ப போகிறார். வாதையை தேசத்தில் அனுப்ப போகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தவர்கள் மேல ஒரு வாதையை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கீழே வாசிமா. நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சும்மா இல்லைங்க. எப்படி கோபம் இங்க, ஆண்டவர் கோபம் எப்படி வருது பாருங்க. இவன் தான் உடன்பிறப்புகள் எல்லாம் யோராம் என்ன பண்ணிட்டான், யோசபாத்தினுடைய மகன் பட்டயத்தினால் கொன்னுட்டான். ஆனா இவன் குடல் இப்ப வெட்டுப்பட்டு இருக்குது. வெளியே பார்த்தா வயிறு நல்லா தான் இருக்குது, உள்ளுக்குள்ள குடல் ஈற்று நாளுக்கு நாள் ஈட்டு போயிட்டு இருக்குதான். அடுத்தது கொடிய வியாதியினால்
வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளையே. 1 ராஜாக்கள் 15:6 எடுத்துக்கங்க. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இது எதனால நடந்தது? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஆகாப் ராஜா, ப்ளீஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். என்ன பாருங்க, ஆகாப் ராஜா யாரோட சம்பந்தம் வச்சுட்டான்? யோசபாத் யாரோட சம்பந்தம் வச்சுட்டான்? ஆகாப் ராஜாவோட சம்பந்தம் வச்சதுனால இவன் பையனுக்கு பாதிப்பு. எதனால தெரியுங்களா? இந்த ஆகாப்பு சம்பந்தம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தபோது காரியங்கள் வாய்க்க பண்ணது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் எல்லாமே யூத ராஜாக்களோடு இஸ்ரவேல் ராஜாக்கள் யுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இப்ப யுத்தத்தை எப்படியாவது முடிக்கணும். 2 பேரும் நல்லா கல்யாணம். இப்போ நான் ஒன்று புரியும்படியா சொல்றேன். நீங்களும் நானும் சண்டைக்கு வந்திருக்கோம். அப்ப என் பிள்ளைய நீங்க, உங்க பிள்ளைய நான் கட்டிட்டேன்னா எனக்கு நீங்க யார் ஆயிட்டீங்க? சம்பந்தி ஆயிட்டீங்க. அப்போ நீங்க எங்க ஜனத்தோடையும் நான் உங்க ஜனத்தோட சண்டைக்கு வரமாட்டேன்ல. இப்படி நினைச்சிட்டார் இவரு. ஏன்னா இந்த யூத குலம் இஸ்ரேல் ராஜாவோட அடிக்கடி யுத்தம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு தான் அடையாளம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 15:6 பாருங்க. ரெகோபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்ததாம். அடுத்தது 1 ராஜாக்கள் 15:16 பாருங்க. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவருடைய நாட்களில் எல்லாம், நல்லா கவனிங்க, ரெகோபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் வந்ததான். ஆசாவுக்கும் பாஷாவுக்கும் யுத்தம் வந்ததான். அடுத்தது 1 ராஜாக்கள் 22:2 பாருங்க. 1 ராஜாக்கள் 22:2 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது, இப்போ இவன் எதுக்கு போறானா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு யுத்தம்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான். அவருடைய காரணம் என்னன்னா, அடிக்கடி யுத்தம் வந்துச்சு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, இவன் ஆகாபோடு சம்பந்தம் வச்சது யாருங்க? யோசபாத். அப்பா சண்டையே வரக்கூடாதுன்னு சொல்லி தாம் பையனை அந்த ஆகாப் ராஜாவாகிய பாகாலுடைய வணக்கத்துக்குரியவனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் நம்ம குடும்பம் 2 குடும்பம் ஒன்னாயிரும். இனி தேசத்துல நாங்க யூதர்கள், நீ இஸ்ரவேலன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம அரசாங்கம் பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்றான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஒரு வசந்த வாசிங்களேன். 1 ராஜா 2 நாளாகமம் 21:20 வாசிங்களேன். 2 நாளாகமம் 21:20 வாசிங்க ப்ளீஸ். அவன் ராஜாவா இருந்த போது என்னாச்சுங்க? 8 வருஷம் எருசலேம் அரசாண்ட பிறகு என்னதுங்க? நல்லா கவனிங்க, யாருமே அவனை விரும்பலையா? ஹலோ, யாருடைய தப்பு இது? சொல்லுங்க சீக்கிரம். யோசபாத் அப்பா செஞ்ச தப்புனால அவன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணா? 8 வருஷம் அப்பா இருந்த காலத்திலேயே ஆட்சி பண்ணனவன். ஆனா இப்ப யாருமே அவனை விரும்புவார் இல்லாம கீழே இறந்து போனா அவனை தாவீதின் நகரத்திலே ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையிலே, ராஜாக்களுடைய கல்லறையிலும் கூட இவனுக்கு இடம் கிடைக்கல. ஏதாவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியினுடைய கண்டினியூட்டி அடுத்த வாரம் பேசுறேன். ஏதோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்பா செஞ்ச தப்பு என்ன? தப்பு செஞ்சிட்டாரு. தாம் பையனை யோராம ராஜாங்க பதவியை கொடுத்துட்டு, ராஜ்யத்தினுடைய அத்தனை பதவியும் உன் கையில கொடுத்துட்டு, சேஷ்ட புத்திரமாக, இவன் தான் மூத்த பையன், எல்லா பசங்களை காட்டிலும் உயில் இவன் மேல எழுதி வச்சு இவன் என்ன பண்ணிட்டான்? நகை பொண்ணு எல்லாமே இவன் கையில பவரை கொடுத்துட்டு தலைவன் என்ன பண்ணிட்டாரு? இவர் இப்ப டம்மி ஆயிட்டாரு. இப்ப என்னாச்சுன்னா, இவன் ஆகாப்போட வச்ச சம்பந்தத்தினால குடல் இழுத்து குடல் அழுகி செத்தே போயிட்டான். யாருடையனால? அப்பா செய்த தவறுனால. சம்பந்தம் வச்சது எதனால? இனிமேல் நம்ம 2 பேத்துக்கு சண்டை வராதுன்னு சொல்லி உங்க பிள்ளைய என் பையனுக்கு கொடுத்துட்டு, இப்ப என்ன ஆச்சுங்க? அந்த அத்தாளியால் யோசபாத்து என்ன பண்ணிட்டான்? மருமகளா எடுத்துக்கிட்டான். ஆகாப்பு யெசபேல் செத்துட்டா. யெசபேல் ஆவி இறந்துருச்சு. ஆனா அவன் உறவு வச்சதுனால யாருக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. போ
தன் உடன்பிறப்புல எல்லாம் கொண்டுட்டான் இவன். அந்த பையன் நல்லா கவனிங்க, ஒரே ஒரு பையன் தான் இருந்தான் யோராம். அவன் ராஜபாரத்தில் ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் செஞ்சதுனால யாருமே அவனை விரும்பல. ஆண்டவர் எலியா மூலமா நிருபத்தி அனுப்பி கடைசியில் செத்து போனதுக்கு பேர் கல்லறையிலும் கூட இடம் இல்லை. ஏதோ உங்களுக்கு புரியுதா? கையெடுத்து கும்பிட்றேன். உங்க சம்பந்தி சண்டை, உங்க குடும்ப சண்டையை கொண்டு போய் உங்க பிள்ளைகளை இணைச்சிடாதீங்க. இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஏதோ உங்களுக்கு புரியுதா? பிரதர், நீ ஜெபிக்கிறவனா இருந்தா கர்த்தரும் பட்சத்தில் இருப்பார். உனக்கு எவ்வளவு மந்திரம் வைக்கட்டுமே. போனபோது எந்த சகோதரிக்கு அவன் குடும்பமே அவனுக்கு விரோதமாக நினைச்சு மந்திரம் பண்ணிட்டாங்க. யூரின் வர முடியாமல் நீர்க்கட்டு மாதிரி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. யூரினே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவனால் யூரின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உள்ளே போகிறேன், ஒரு காயின் கட் பண்ணி வாசலில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, ஆண்டவர் காட்டிட்டாரு. ஜோமணி வெளியே எடுத்தாச்சு. நான் இது 1 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது ஜோமணி விடுதலை ஆயிடுச்சு. ஜோமணி என்ன தான் கொடுத்து வந்தேன், ஜோமணிட்டு விடுதலை ஆகிட்டாங்க. நான் இந்த போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன போது அந்த சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க, ஐயா ஒரு அற்புதம் நடந்தது. என்னன்னு, காயின் போட்டு கட் பண்ணி தூக்கி எரிஞ்சாலோ, இந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கு, அந்த குடும்பமே இந்த சிஸ்டர் தனிமையாக இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு யுத்தம் பண்ணார். இந்த முறை போகும்போது சாட்சி சொன்னாங்க, அந்த யார் அந்த காயின் போட்டாங்களோ அவன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாலாம், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. என்னன்னு கேட்டால், யார் வைக்க சொன்னாங்களோ அவங்க சொன்னாங்களாம், இவ காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னா என்னால் வீட்டுக்குள்ளே தூங்க முடிய மாட்டேது, என்னை என்னமோ நெருப்பு மேலே போடுற மாதிரி இருக்குது. அவள் ஜபத்தை நிறுத்திருக்கு தான் இந்த காயினை கொடுத்துட்டான்னு கொண்டு வந்து போட்டவ சொன்னாலாம். உங்க ஜபத்துக்கு நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, சாத்தானுக்கு பயம் உங்க முழங்கால் கண்டு, சாத்தானுக்கு பயம் உங்க ஜபத்தின் மேல. ஆனா நீங்க அதை மட்டும் பண்ணவே மாட்டீங்க. ஆனா சம்பந்தம் மட்டும் இங்கிருந்து போகிறது சாப்பாடு, அங்கிருந்து சாப்பாடு இங்கே வர்றது, இங்கே துணி வாங்கி கொடுக்கறது, அவங்க துணி வாங்கி கொடுக்கறது, இவங்க பர்த்டேக்கு அங்கே போகிறது, அவங்க கல்யாணத்துக்கு இங்கே வர்றது, என்னங்கிறீங்க. இதன் பாதிப்பு எங்க போய் பாதிக்குதுன்னா மகன் வாழ்க்கை. பிளீஸ், யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு அடிக்கடி இந்த சண்டை வந்ததுனால தான், ஒருவேளை யோசபாத் இந்த பிரச்சனையை இஸ்ரவேல் ராஜாவோட திருமண ஒப்பந்தம் வைத்துக் கொள்வதன் மூலமாய் இதற்கு முடிவு கட்டலாம் என்று நம்பி இருக்கலாம். ஆனால் ஆகா பொல்லாதவனாய் இருந்ததுனால 1 ராஜாக்கள் 22:2 பார்க்கும்போது அவன் போகும்போது என்ன செய்யறான், 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவிடத்திற்கு போயிருக்கும் போது, தயவு செய்து கவனிங்க, தேவனுடைய மக்கள் ஒருபோதும் தீய காரியத்தில் நன்மை ஏற்படும் என நம்பி அதை செய்யக்கூடாது. எப்படிங்க, தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தீய காரியத்தில் நன்மை ஏற்படும் சொல்லி ஒரு நாள் நம்பி போயிடாதீங்க. ஆகாப்போடு யோசபாத் அவன் என்ன செய்யறான், சம்பந்தம் வைத்ததுனால தான் என்ன வந்ததுங்க, என்ன வந்தது, யாருடைய வாழ்க்கை அழிஞ்சதுங்க சொல்லுங்களேன். யோராம் வாழ்க்கை அழிந்தது. இந்த செய்தி இதோட முடியல. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கு. நான் நேற்று தான் ஒரு வீட்டில் பேசும்போது சொன்னேன், ஏதாவது கதை அந்த நாட்களில் கிரைம் நாவல் வந்து தொடரும், ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அந்த விடிய உட்காந்து படிப்பாங்க. தொடரும்னா அடுத்தது, இப்போ ஷூட் பண்ணிட்டானா அடுத்தது, ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, சீரியலா தொடரும் போட்டால் அடுத்தது என்ன ஆச்சு. இந்த செய்தி அதே போல தான் தொடரும். பைபிளுக்கு அதே மாதிரி தான். பைபிள் சொல்லியிருக்கு இது தொடரும், முற்றுப்புள்ளி வைக்கல. அடுத்த வர கட்டாயம் வாங்க, செய்தியினுடைய கன்க்ளூஷன் வந்துட்டோம். இருக்கீங்களா? ஆகாப்பை கர்த்தர் அழிப்பதற்கென்று நினைச்சிருந்தாரு. ஆனா யோசபாத்தோடு கர்த்தர் எப்படி இருந்தாரு, அவனோடவே இருந்தாரு. இருக்கீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்ன பார்த்தோம்? 2 நாளாகமம் 17:1 என்ன பார்த்தோம்? கர்த்தர் யோசபாத்தை ராஜாவாகி இஸ்ரவேல் விரோதமாய் பலப்பட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்து அவன் பலப்பட்டான். அப்படிதானே போட்டிருக்கு? ஏமா உங்க பைபிள் அப்படிதானே இருக்கு, வாசிங்க. 2 நாளாகமம் 17:1. யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டானா.
அடுத்தது 2ஆம் வசனம், ஆசா பிடித்த பட்டணங்களை, தகப்பனாகி ஆசா பிடித்த பட்டணங்களை தானியங்களை வச்சுட்டானா. 3வது, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தான். பாகாலை தேடாமல் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தேவனை தேடினானாம், கற்பனைகளின்படி நடந்தானா. அதனால அவனுக்கு என்ன வந்தாச்சா. 5ஆம் வசனம், ஐஸ்வர்யம் கனமும் கிடைச்சது, விக்கிரக தோப்பெல்லாம் அகற்றினானா. அதனால அவன் என்ன செஞ்சான், அவன் எல்லாருக்கும். 9ஆம் வசனம் என்ன கடைசி வசனத்தை என்ன போட்டிருங்க, 9ஆம் வசனத்து கடைசி பகுதி, யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்களா, போதித்தாங்க. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போது தான் அவன் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அவன் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் 21:12 என்ன போட்டிருக்குங்க, வர வர 21 வர வர பெரியவனாகி யூதாவிலே எப்படி இருந்தானா, வைத்து அவன் பெரியவனாயிருந்தானாம். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி என்ன போட்டுருங்க, 17:12 பெரியவனாகி ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை அவன் என்ன செஞ்சான், கட்டினான். ஆனால் ஆகாப்போடு சம்பந்தம் வைத்ததுனால அந்த சம்பந்ததாரத்தில் என்னாச்சுங்க, இப்போ அவன் பிள்ளை கொல்லப்பட்டான். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, உங்க பாவம் ஒரு சம்பந்தம் வைக்கக்கூடிய இடத்துல நீதியான யோசபாத்து அநீதியான ஆகாப்போடு வைத்த சம்மதத்தினால அவன் இழந்து போனான் தன் பிள்ளைகளை. இன்னைக்கு நீங்க யாரு கூட சம்பந்தம் வச்சிருக்கீங்க, எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். தயவு செய்து எல்லா கண்களை மூடிக்கிங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், யாரும் வெளியே போயிடாதீங்க, கண்களை மூடிடுங்க, ஜெபம் செய்யுங்க. இயேசுவே எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம். கண்களை மூடுங்க. யோசபாத் அவன் ஆகாபோதோட வச்ச சம்மதத்தினால தன் பிள்ளைவை இழந்தான். இன்னைக்கு நீங்க யாரோட சம்பந்தம் வச்சிருக்கீங்க, உங்க சம்பந்தம் யாரோட இருக்கு, தேவனோட இருக்கா, கர்த்தர் உங்களோட இருக்காரா சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோட இருந்தால் நீங்க நீதியாயிருக்கிற, நீங்க நீதியுள்ள தேவன் அநீதியான உலகத்தானோடு நீங்க சம்பந்தம் வைக்காதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 6:16 அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம 15ஆம் வசனத்தை பார்த்தோம். 14 பார்க்கும் பொழுது அவிசுவாசிகளுடைய பிணையாத, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. நீங்க உன் அவிசுவாசியான உலகத்தாண்ட போய் உன் அண்ணன் தம்பியா இருக்கலாம், உன் சம்பந்தக்காரரா இருக்கலாம், உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்ககிட்ட போய் பங்கு கேட்காத. உன் ஆசீர்வாதம் கர்த்தரே உனக்கு பங்கா இருக்கிறார். விசுவாசிக்கு அங்க பங்கு இல்லை. அவர்கள் தேவனோடு இருந்தால் அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுடைய ஆலயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆகாப்போடு யோசபாத் சம்பந்தம் வைத்ததினாலே யோராமை அவன் இழந்து போனான். அத்தாலியால், ஆகாப்புடைய மகள் அத்தாலியால், எசபேலுடைய பிள்ளை அத்தாலியால். ஆனால் அத்தாலியால் வந்தது நிமித்தமாய் யோசபாத்தினுடைய மகன் யோராம் தேவனுடைய வசனத்தை விட்டு பின்வாங்கி போய் தன் சகோதரர்களை கொன்றான். பாகால் வணக்கத்துக்குள்ள வந்தான். தேசத்திலே இருக்கிற அந்நிய தேவதைகளை உள்ளே கொண்டு வந்தான். ஆகாப் எசபேலுடைய வார்த்தையை கேட்டு தூண்டினபடியால் எலியாவுக்கு விரோதமாய் நின்றான். அதே எலியா எசபேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம், ஆகாப்புக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேவனே, அதே எலியாவுடைய நிருபத்தை அனுப்பி யோராமுடைய முடிவை காண்பித்தீர். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய முடிவை இன்றைக்கு நீ வெளிப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.